வணக்கம் தமிழா. என்கிட்ட இருக்குது ஷாமியோட எஃப்எக்ஸ் ப்ரோ சீரீஸில் வரக்கூடிய டிவி 55 இன்ச் டிவி இது. ஸோ எஃப்எக்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மற்ற டிவிகளில் வேறுபட்டு இருக்குது. ஸோ ஷாமியோட டிவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் யூஐயில் அவங்களோட பேட்ச் வால் யூஐ இன்டகிரேட் பண்ணி வந்து கொண்டு வராங்க. பட் இது ஃபயர் டிவி ஓஎஸில் பில்டினாக வருது. எஸ், ஃபயர் டிவி ஸ்டிக் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபயர் டிவி ஓஎஸில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாறுபட்ட ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியான ஒரு யூஐ, கூகுள் ஆண்ட்ராய்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்னாப்பியான ஒரு யூஐ இந்த ஃபயர் டிவி. ஸோ அந்த யூஐ வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப்எக்ஸ் ப்ரோ சீரீஸில் வந்து 2 டிவி வருது. 43 இன்ச் டிவி வந்து 28,000 ரூபா, 55 இன்ச் டிவி வந்து 40,000 ரூபா. ஏற்கனவே வந்து ரெட்மி டிவியில் 32 இன்ச் மற்றும் 43 இன்ச் டிவியில் ஃபயர் டிவி ஓஎஸில் கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து 4K QLED டிவி. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது எஃப்எக்ஸ் ப்ரோ சீரீஸ். ஸோ கீழே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் இருக்குது, யூடியூப், ப்ரைம் வீடியோ, அலெக்ஸா வந்து பில்டினாக வருது, 34 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க, HDR10 சப்போர்ட் இருக்குது, MEMC, DLG 120 Hz கேம் பூஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ம் மேக்கர் மோட்னு வந்து கொண்டு வராங்க. ப்ளஸ் பில்டின் அலெக்ஸாவும் இருக்குது. ஃபில்ம் மேக்கர் மோட்லாம் என்னன்னு டவுட் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த டிவியை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பாக்ஸை நீங்களாட்டே ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி நீங்களாட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா வாரண்டி வாய்ட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவங்க ஷாமியோட டெக்னீஷியன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. இன்ஸ்டாலேஷன் இஸ் ஃப்ரீ. பட் பாக்ஸில் வந்து வால் மவுண்ட் கிடையாது. வால் மவுண்ட் வேணும்னா அதை நீங்கள் வந்து தனியாக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். பட் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஸோ இப்போ வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு கிளிக்கக்கூடிய அந்த சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சவுண்டு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 2 லெக்ஸ் கிடைக்குது, ஸ்டாண்டு. இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டாண்ட், பவர் கேபிள், ரிமோட்டுக்கான பேட்ரி, இந்த லெக்ஸை பொறுத்தக்கூடிய ஸ்க்ரூஸ், அப்புறம் இன்ஸ்டாலேஷன் கைடு தந்திருக்காங்க. ஸோ டிவிக்கு பின்பக்கம் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேசிங் வந்து தந்திருக்காங்க. என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பவர் போர்ட்டு தந்திருக்காங்க, ஆப்டிக்கல் போர்ட்டு, ஹெட்ஃபோன் ஜாக், ஏவி இன்புட், 3 HDMI போர்ட் தந்திருக்காங்க, 2 USB போர்ட் இருக்குது, ஈத்தர்நெட் ஆண்டனா போட்டிருக்கு. ஸோ 2 USB போட்டு தந்திருக்காங்க, நல்ல விஷயம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 USB போட்டு வந்து சைட் பை சைடு தந்திருக்காங்க. சில நேரம் வந்து இந்த 2 யூஸ் பண்ணும்போது அந்த கிட்டக்கிட்ட இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் இடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 HDMI போட்டு சொன்னதில்ல, அது வந்து HDMI 2.1 போர்ட், HDMI 2 வந்து ERC சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ பேக் வந்து மெட்டல் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இந்த சைட்ஸும் வந்து மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. லெக்ஸு மட்டும் தான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் பார்த்தா அந்த மாதிரி தெரியல பிளாஸ்டிக்காக. பட் அதுவும் வந்து மெட்டலில் பண்ணி தந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டிவியோட டைமென்ஷன் வந்து இப்போ நான் வந்து காண்பிக்கிறேன், என்னென்னு பார்த்துங்க. சில பேர் வாலில் வைக்கும்போது எனக்கு அந்த சைஸ் எப்படி இருக்குது, இல்லாட்டி டேபிளில் எனக்கு ஸ்டாண்டோடி வைக்க, ஏன்னா உங்களுக்கு லெக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும்னா இப்போ நான் வந்து திரையில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ 4K QLED டிவி இது 3840 x 2160 பிக்சல் ரெசல்யூஷனோடி வருது. VI பேனல், 60 Hz ரிஃப்ரெஷ் இருக்குது, 2GB RAM, 32GB ஸ்டோரேஜோடி வருது, HDR10+ சப்போர்ட் இருக்குது, ஆப்பிள் ஏர்ப்ளேன் மற்றும் மீராகாஸ்ட் சப்போர்ட்டோடி வருது, 34 வாட் சவுண்டு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, DTS விர்ச்சுவல் எக்ஸ் சப்போர்ட்டோடி வருது, ஃபயர் டிவி OS வந்து இதில் யூஸ் ஆகுது. ஸோ டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, விவிடாக இருக்குது, கொஞ்சம் வார்ம் டோனில் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவிடான பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. பிரைட்னஸ் எவ்வளவு சொல்லலை, பட் வந்து ஒரு எண்ட் கஸ்டமராக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. VI பேனலாக இருந்தால் கூட வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. சைடு பாருங்கள், உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்குது. லைட்டாக கலர் ஷிஃப்ட் இருக்குது, பட் இருந்தாலும் பெரிதாக நோட்டபுளாக தெரியல. நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிளும் கிடைக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் லெவல், இந்த பிளாக் டெப்த்து எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே பேனல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4K அப்ஸ்கேலிங் கிடைக்குது. செட்டப் பாக்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, HD கண்டென்ட் கூட உங்களுக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் தெரியுது. MEMC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரேசிங் வீடியோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோ வந்து ரெண்டரிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் தந்திருக்காங்க. லாங்கான ரிமோட், பட் ஸ்லீக்காக இருக்குது. மேலே வந்து அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஹாட் கீஸ் வந்து இருக்குது. ஹாட் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மியூசிக், ஆப்ஸ், இன்டர்நெட், லைவ், இதுக்கான ஹாட் கீஸ் தந்திருக்காங்க. மியூட் பட்டனும் இருக்குது. இப்போ நீங்கள் பிக்சர் செட்டிங் வந்து போகணும், சவுண்ட் செட்டிங் போகணும், இல்லாட்டி குயிக்காக நீங்கள் அந்த ஃபில்ம் மேக்கர் மோடு எனேபிள் பண்ணணும்னா
இந்த ஹோம் பட்டனை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த செட்டிங்ஸுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். சரி, இப்போ ஃபில்ம் மேக்கர் மோடு சொன்னேன்ல, அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா சடனாக இருட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இருட்டாக தான் வச்சுருந்தேன். எதுக்குன்னா இந்த ஃபில்ம் மேக்கர் மோடை வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபில்ம் மேக்கர் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஷாமி டிவியில் மட்டும் இல்லை, இந்த டிவியில் மட்டும் இல்லை, பல பிராண்ட்லேயும் சில மாடல்களில் இந்த ஃபில்ம் மேக்கர் மோடு வந்து கொண்டு வராங்க. ஸோ ஷாமியில் இந்த டிவியில் இந்த ஃபில்ம் மேக்கர் மோடு இருக்குது. ஃபில்ம் மேக்கர் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக டிவிகள் வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்களோட படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கலர் செட்டிங் இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும்னு நினச்சி டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஷன் ஸ்மூத்னிங் பண்ணியிருப்பாங்க, ஷார்ப்னிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கலர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதான் வந்து ஒவ்வொரு டிவிக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த பிக்சர் குவாலிட்டி, அந்த கலர் காலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னா அவங்கவுங்க ஒரு கணக்கில் வந்து அந்த டிவியை வந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி செட்டிங் மக்களுக்கு நல்லாயிருக்கும், படம் பார்க்க நல்லா இருக்கணும். பட் ஒரு டைரக்டர் வந்து படம் எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு கலர் செட்டிங் வச்சுருப்பாங்களே, அது வந்து இந்த மைனஸ் இந்த இந்த பூஸ்ட் எல்லாம் தவிர்த்து அது இருக்கும். ஸோ இந்த ஃபில்ம் மேக்கர் மோடில் நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு, ஷார்ப்னிங், இந்த மற்ற ட்வீக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா பிராண்டு, அதெல்லாம் என்னாச்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அப்படியே வந்து உங்களுக்கு காண்பிக்குது. அதான் வந்து ஃபில்ம் மேக்கர் மோட். அந்த ஃபில்ம் மேக்கர் மோடில் நீங்கள் பார்க்கும்போது கூட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிவியில் எனக்கு பெரிதாக தென்படலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ட்வீக்கிங் பண்ணலையா என்னவோ, பட் கொஞ்சம் மார்ஜினலாக டிஃப்ரென்ஸ் ரொம்பவே மைன்யூட்டாக தான் இருந்தது. நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் வீடியோவில் எந்த அளவுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் சில டிவியில் வந்து நல்ல பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க கலர், அப்போ வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஃபில்ம் மேக்கர் மோட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சைட் பை சைட் காண்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்ணுக்கு தெரியாதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபில்ம் மேக்கர் மோடு கூட நீங்கள் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தேட்டரில் வந்து இருட்டில் தானே பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். சில பேருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பூஸ்ட் பண்ணி கலரில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டிவியில் வருது, அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பட் ஆப்ஷன் இருக்குது ஃபில்ம் மேக்கர் மோட். ஸோ இதை வந்து ஃபயர் டிவி வியூவர்ஸ் ஹோம் ஸ்க்ரீன் கண்டென்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணலாம். Inputs HDMI 1, HDMI 2, HDMI 3, cable antennas, satellite, my stuff, அப்புறம் ஃபைண்ட் சர்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டு மீ ஆப் ஸ்டோர், மூவிஸ், டிவி ப்ரோக்ராம், ஆக்ஷன், இங்கே போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸாகவும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டுங்க தெரியுது. ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோலேருந்து புல் பண்ண கண்டென்ட். ஸோ ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைம் வீடியோ கண்டென்ட் வந்து பார்க்கலாம். அப்புறம் லைவ் டிவிக்கு அந்தந்த ஆப்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே இது பார்க்கலாம். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, யூடியூப், எம்எக்ஸ் பிளேயர், ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் கிடையாது. பட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க அளவுக்கான அது இல்லாட்டி அதை விட அதிகமாக கூட நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து இங்கே அக்சஸ் பண்ணலாம். ஸோ தேவையான எல்லா ஆப்ஸும் வந்து நீங்கள் வந்து இங்கே அக்சஸ் பண்ணலாம். ஃபீச்சர்டு இருக்குது. ஸோ ஸ்பாட்லைட், ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்லாம் அங்கே வந்து தெரியுது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸு, கிட்ஸ் ஆப்ஸ் நிறைய இருக்குது. பாப்புலர் ஆப்ஸ், ரெக்கமெண்டட் ஃபார் யூ, ரெக்கமெண்டட் கேம்ஸ் ஃபார் யூ. ஸோ இது வந்து ஃபீச்சர்டு. அதே மாதிரி நீங்கள் ஆப் லைப்ரரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து ஆல் கேட்டகரிஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து ஆப்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். புக் அண்ட் காமிக்ஸ், பிஸ்னஸ், கம்யூனிகேஷன், கஸ்டமைசேஷன், எஜுகேஷன், கிட்ஸ், health and fitness, games, food and drink, finance, lifestyle, local, magazine, medical, movie and TV, productivity, photo and video, novelty, news, music and audio, reference, shopping, social, sports, transportation, weather, utilities, travel. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் ஆப்பை வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ கேம்ஸ் பார்க்கலாம், இப்போ என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கேம்ஸ் வந்து இருக்குது, போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸை வந்து இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இன்புட்ஸ், நோட்டிஃபிகேஷன், ப்ரொஃபைல், மல்டிபிள் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், நெட்வொர்க், ரிமோட் அண்ட் ப்ளூடூத் டிவைஸ், லைவ் டிவி, எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல், அப்ளிகேஷன், டிஸ்பிளே அண்ட் ஆடியோ, அலெக்ஸா,
preference, sleep timer, device and software accessibility help. ஸோ இது அலெக்ஸா கம்பேட்டிபிளான எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி கேமரானாலும் சரி, ஸ்பீக்கர்ஸ்னாலும் சரி, அலெக்ஸா கம்பேட்டிபிள் டிவைஸஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவும் நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ரிமோட்டில் வந்து உங்களுக்கு அலெக்ஸாக்கான இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் தந்திருக்காங்க. அலெக்ஸா, ஹவுஸ் த வெதர் டுடே? In Bangalore, Karnataka, it's 28 degrees Celsius with cloudy skies. Alexa, can you play Raja Raja Cholan song? Here's Raja Raja Cholan by Ilayaraja and K.J. Yesudas on Amazon Music. Alexa, stop the song. ஸோ அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வருது ஃபயர் டிவி ஓவர்ஸ்னால. ஸோ உங்கள் ரிமோட்டில் உள்ள இந்த அலெக்ஸா பட்டன் மூலமாக நீங்கள் இது கூட பேசலாம். 34 வாட் ஸ்பீக்கர் சவுண்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. என்ன தான் இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் ப்ளே பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ண குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டைரெக்டாக நான் வந்து ரூமில் பார்க்கும்போது குவாலிட்டி ஸ்பீக்கர் வந்து லவுடாகவும் இருக்குது, அந்த குவாலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதான் வந்து ஷோமியோட எஃப்எக்ஸ் ப்ரோ சீரீஸில் வரக்கூடிய 55 இன்ச் டிவி 40,000 ருபீஸுக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஹைலைட் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஓஎஸ் ஃபயர் டிவி ஓஎஸ். இந்த டிவி பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.